ஹalleluya. கொஞ்சம் நாம் எழுந்திருந்த வண்ணமாக உற்சாகம். Praise the Lord. Hallelujah. பட்டிமன்றத்துடைய தலைப்பு என்னன்னா, ஒரு தேவ பிள்ளை அரசியல்வாதிகளோடு ஐக்கியம் வைக்கலாமா வைக்கக்கூடாது? அப்ப வைக்கலாம் வைக்கக்கூடாது, நீங்க பேசணும். நான் இது ஃபைனல் ரிசல்ட் எதுவானா இருக்கலாம். வைக்கலாம்னு நான் சொல்லுவேன், வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆனா நீங்க பேசுனதை வச்சுதான் மார்க். நீங்க எப்படி பேசுறீங்க, உங்க குரூப்ல என்னெல்லாம் ஆர்கியூ பண்றீங்க, என்னென்ன பாயிண்ட்ஸ் நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். உங்க குரூப்ல இதெல்லாம் சொல்லுங்கன்னு அவங்களுக்கு சொல்லலாம். தெரியாதவங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் இந்த பாயிண்ட்லாம் சொல்லுங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்க ஆமா, வைக்கலாமா வைக்க கூடாதுன்றது இப்போ குலுக்கி போட்டு எடுப்போம். அது நோ சாய்ஸ். அப்ப டூ ஆம்ன்றத ஆர்கியூ பண்ணும் வச்சுக்கலாம். டாபிக் கவனிங்க. இப்போ உங்களுக்கு இந்த நம்பர் வந்ததுனால இப்போ 2 நம்பர்ஸ்லாம் நீங்க என்ன ஆர்கியூ பண்ணணும்? அரசியல்வாதியை அது ஐக்கியம் வைக்கலாம், அரசியல்வாதியோட பேசணும். அவங்க குரூப்க்கு என்னன்னா வைக்கக்கூடாதுன்னு பேசணும், அரசியல்வாதிகளோட தொடர்பு வைக்கக்கூடாதுன்னு. ஸோ நீங்க அந்த பாயிண்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொடுக்குறேன். எல்லாரும் பேசணும், எல்லாரும் பேசணும். ஒருத்தர் ஃபைனல் லீடரா வச்சுக்கோங்க. அவங்க தெளிவா எல்லாத்தையும் சொல்லி இதனால வச்சுக்க கூடாதுன்றத நீங்க ஆர்கியூ பண்ணணும். நீங்கெல்லாம் நம்பர் 1 or 2? 1 or 2? அப்போ ஃபர்ஸ்ட் குரூப் தான் ஸ்டார்ட் பண்ணும். ஏ ஒன் நம்பர் 1 நீங்க வைக்க கூடாதுன்னு பேசுவோம். அப்படி இல்ல, அவங்க நம்பர் 1. ஆமா, இப்ப யாரு இது பாரு, ஆரம்பத்துல ஒவ்வொருத்தரா கொடுத்துட்டேன். ரொம்ப பேச சங்கோஜப்படுறவங்க அவங்க எல்லாம் முதல்ல பேசு. சைமன் நீ வரியா? இங்க வா, இங்க வா. இந்த டீம் வெயிட் டீம். இங்க வா. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம பேசும்போது பேசுறவங்க கோட் பண்றது, சொல்ற எக்ஸாம்பிள்ஸ், அதனுடைய இதெல்லாம் வச்சுதான் நான் மார்க் போடுவேன். அது வேற, மார்க் வேற, ரிசல்ட் வேற.
அதனால ரிசல்ட் எப்படின்னா இருக்கலாம், அதை பத்தி கவலைப்படாதீங்க. மார்க் நல்லா வாங்கணும்னு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். சரியா? இப்போ வந்து வைக்கக்கூடாது, அரசியல்வாதியோடு ஐக்கியம் வைக்கிறது தவறு அப்படின்னு பேசுறதுக்காக ஃபர்ஸ்ட் யாரு நீங்க பேசுறீங்க? ஃபர்ஸ்ட் செல்வி வர்கீஸ்ட பேசுங்க. அரசாங்கங்கிறது வந்து அது தேவனுக்கு விரோதமானது. அதனால வந்து இந்த தெய்வ பிள்ளைகள் வந்து அரசாங்கத்தோடு தொடர்பு வைக்கக்கூடாது. அங்க வந்து அடிக்கடி சண்டைகள் நடக்கும், வாக்குவாதங்கள் நடக்கும். அதனால வந்து மிக 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 அருவருப்பானது அரசாங்கத்தோட சேர்றது. மோஸ்ட்லி வந்து அந்த அரசாங்கத்துல இருக்கிறவங்க வந்து இந்த இதுல வந்து கட்சியில இருக்கிறவங்க மெயினா வந்து என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப பண ஆசை இருக்கும், கட்சி ஆசை இருக்கும் ரொம்ப. அடுத்து வந்து அவங்க வந்து எல்லா இதையும் எடுக்கணுங்கிற ஒரு கொள்ளை ஆசை இருக்கும் அவங்க கிட்ட. அவங்களுக்குள்ள எப்போ ஒரு சண்டை பிடிக்கணுங்கிற ஏவு இருக்கும். நான் பெருசா நீ பெருசாங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அவங்களுக்குள்ள. அதனால வந்து எப்போவுமே அவங்களுக்குள்ள மன அமைதி இருக்காது. எப்போவும் சண்டைக்கு ஏவிண்டே இருப்பாங்க. அவங்க வந்து தான் தன்னுடைய எல்லாத்தையும் அபகரிக்கணும், எல்லா இதையும் வந்து பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அவங்களுக்கு. அப்புறம் வந்து வெளியே இருக்கக்கூடிய புறம்போக்கான நிலங்களை எல்லாம் பிடிக்கணுங்கிற அவங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும். அப்புறம் வந்து பணம் அரசியல்வாதிகள்லாம் எப்படி இருக்காங்க, அவங்க கூட நாம ஐக்கியம் வைக்கலாமா? வரக்கூடாது, கண்டிப்பா வரக்கூடாது. அது ஏன் வரக்கூடாது? ஏன்னா தெய்வ பிள்ளைகள் மோஸ்ட்லி வந்து சேரக்கூடாது அந்த இதுல, அரசாங்கம் இது கூட. அப்படி சேர்ந்தான்னா நமக்குள்ள பணம் ஆசைகள் வந்துடும், அவங்களோட காரியம் நமக்கு ஒட்டி. ஆமா, ஒட்டி சேரும் நமக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன ஏதாவது பாயிண்ட் இருக்கு அவங்கள்ட்ட? அவங்க கேட்கும்போது திருப்பி பேசலாம்ல இன்னும். அப்படி ஆமா. இப்போ எங்களுடைய பாயிண்ட் சொல்லி இனி அவங்க இனிமே அவங்க சான்ஸ் வராது, அடுத்து இவங்க லைனா வருவாங்க. இல்ல சிஸ்டர், ஆமா, இவங்க கேக்குறதுக்கு நாங்க மறுபடியும் சொல்லுவோம்ல. அப்போ வேற ஒருத்தர் தான் பேசுவோம். சரி, ஓகே, இப்போ அவங்க பேசிட்டாங்க. அடுத்ததாக குரூப் 2, அதாவது பி குரூப்கான சான்ஸ் இது. நீங்க வர்றவங்க உங்களுடைய காரியங்களை சரியா பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு அதை பத்தி பேசுங்க. இப்போ இவங்க அரசியல்வாதிகளோடு ஐக்கியம் வைக்கலான்னு பேச போறாங்க. வைக்கலாம். ஏன்னா நான் வந்து அம்மா மூலியமா நான் பார்த்துருக்கேன். ஒரு அரசியல்வாதி அவர் வந்து என்ன பண்ண, ஆக்சுவலி அரசியல் ரொம்ப பெரும்புள்ளின்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா போய் ப்ரேயர் பண்ணி அவர்கிட்ட போய் ஆண்டரை பத்தி சொல்லும்போது இந்த சபைக்குரிய காரியங்களை அவர் தான் எடுத்து செஞ்சாரு. ஸோ நம்ம அரசியல்வாதி எல்லாமே கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு கண்டிப்பா நம்ம மூலியமா நம்ம அவங்க கிட்ட பேசாம இருந்தா அவங்களுக்கு எப்படி தெரியும் நல்லது கெட்டது எப்படி தெரியும்? நம்ம ஒருத்தர் போய் சொல்லும் போது தானே அவங்களுக்கு இது நல்லது கெட்டதுன்னே தெரியும். கண்டிப்பா நம்ம ஐக்கியம் வைக்கணும். ஸோ அவங்க ஐக்கியம் வைக்கணுன்றதுக்காக அவங்க பேசியிருக்காங்க. ஆஹா, நீங்க சொல்லக்கூடாது, உங்க சான்ஸ் வந்தாதான் நீங்க பேசணும். இப்ப அடுத்து அவங்கள இல்ல, அவங்க லாஸ்ட், அவங்க எல்லாம் லாஸ்ட். அரசியல்ல சேர்ந்தா அதிகமா சண்டை சச்சரவுகள், பெண்களுக்கு விரிவான நடவடிக்கை. நான் என்ன கேட்கிறேன், பைபிள், ஏன்னா இப்ப அவங்க அதெல்லாம் சொல்லிட்டாங்க, பைபிளை வச்சு நீங்க சொல்லுங்க. இல்ல அவங்கள பைபிள் இருக்கியா, அதை வச்சு நீங்க பேசுங்க. நிறைய இருக்கு பைபிள்ல, ஏதாவது ஒரு காரியம் சொல்லி, இல்ல ஒரு எக்ஸாம்பிள். அவங்க சொன்னாங்கல்ல அரசியல்வாதியோட பேசுறதுனால எங்க வீட்டுல அவங்க எங்க பாட்டிக்கு வந்து அற்புதம், அம்மாவுக்கு வந்து அற்புதம் செஞ்சாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி இப்ப நீங்க ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அரசியல்வாதிகளால நாங்க இவ்வளவு பாடுபட்டோம்ன்றத சொல்லுங்க, இல்ல யாராவது பாடுபட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு அது புரியல பாயிண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஒன்னொன்னு வேஸ்ட் பண்ண பாயிண்ட்ஸ் போகும். அரசியல்னால படிக்கும் பிள்ளைகளுக்கு அதிகமா ஃபீஸ் கட்டணும்னு சொல்றதுனால ஏழை பிள்ளைங்களுக்கு படிக்காத போயிடும்.
அரசியல் வந்து பணம் பணம் பணத்தை பிடுங்கறத பார்க்குறாங்களா கோசம் படிப்பை பார்க்க மாட்றாங்க. படித்த பணம் உள்ளவங்க தான் நல்லா படிக்க வேண்டும்னு சொல்லி அரசியலுக்கு சொல்கிறதுனால யாருக்கும் அந்த உரி வரக்கூடாது. ஏழை எளியவர்களுக்கு எல்லாருக்கும் படிப்பு வாசனை கொடுக்கணும் என்று கவர்மெண்ட் ஆர்டர் போட்டுது. சரி, அவங்களோட பாயிண்ட் என்னன்னா படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க, அதனால வந்து நாம அந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இப்போ இந்த செகண்ட் குரூப்ல இருந்து வந்து சொல்லுவாங்க, பி குரூப்ல இருந்து. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அரசியல்வாதிகளோட வந்து ஐக்கியம் வைக்கலான்னு சொல்றேன். ஏன் அப்படின்னா கர்த்தர் வந்து பாவிகளை ரட்சிக்க தான் இந்த உலகத்துக்கு வந்தார். பார்த்தாலே வந்து அரசியல்வாதிகளாலே மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஊழல் பண்றவங்க, லஞ்சம் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அப்போ பாவிகளா இருக்கும்போது அந்த இடத்துல ரட்சிக்கப்பட்ட நாம ஒருத்தர் அந்த இடத்துல இருக்கும்பொழுது தான் நம்மளுக்கு நடக்கிற அற்புதங்கள், இந்த சாட்சிகளை வந்து அவங்க கேட்கும்பொழுது ஒரு கட்டத்துலனாலும் அவங்க வந்து ஒரு மனம் மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பா வந்து அமையும். ஸோ அதனால ஐக்கியம் வைக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து. ஐக்கியம் வச்சா தப்பு. ஜெபத்தோட ஐக்கியம் வைக்கலான்றது என்னோட கருத்து. ஏன்னா இப்போ என்னோட கணவரும் ஒரு அரசியல்வாதி கிட்ட தான் அவர் வேலை பார்க்குறாங்க. ஸோ நானுமே அதை ஜெபிக்கும் பொழுது இவரை என்னால் அவர் ரட்சிக்கப்படணும், அவரை வச்சு அவரு கூட பழகிறவங்க ரட்சிக்கப்படணும் என்னோட ப்ரேயர்ல நான் வைக்கிறது. ஸோ அதனால ஐக்கியம் வைக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. இன்னொன்று, நம்மளோட இந்திய தேசமே வந்து ஒரு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளோட கட்டுக்குள்ளே தான் இருக்கு. அப்போ அரசியல்வாதிகள் மாறினாலே அவங்களோட மனமாற்றம் அவங்க ரட்சிப்புக்குள்ளே வந்தாலே நம்ம தேசமும் இந்திய தேசம் ஒரு கிறிஸ்துவ நாடாக மாறும், ஒரு எழுப்புதல் உண்டாகும். அப்போ கண்டிப்பாக ஐக்கியம் வைக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து. சரி, இப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா அரசியல்வாதிகள் கூட இருக்கும்போது அவங்க ரட்சிக்கப்படுவாங்க, நம்ம கூட இருந்து அவங்களுக்கு சொன்னா அவங்க ரட்சிக்கப்பட காரியங்கள் இருக்கு, சான்ஸ் இருக்கு அப்படின்னு இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அது உண்மையா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க, அப்படி சான்ஸ் இருக்கா, நடக்குமா? அடுத்ததாக இப்போ ஃபர்ஸ்ட் ஏ குரூப் அடுத்து பேச போறாங்க. சாந்தி சிஸ்டர் வந்து இப்போ நம்ம மத்தியில் பேசுறோம். அது ஏன்னா வந்து இந்த பிஜேபி கட்சிக்காரெல்லாம் வந்துட்டு ரொம்ப கன்னியாஸ்திரிகள்லாம் ரொம்ப பாலியல் தொழில்கள் ரொம்ப பேர் அவங்க வந்து என்ன சொல்றது ஆதரிச்சாங்க. அதனால வந்து எனக்கு வந்து இந்த வரக்கூடாது தான் என்னோட கருத்து. ரீசெண்டாக கூட 2 பேரை கூட அரெஸ்ட் பண்ணாங்க, மதம் பரப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எனக்கு வரக்கூடாது என்னோட கருத்து. அப்போ அரசியல்வாதிகள் கிட்ட போய் ஒரு லேடிஸ் போய் சொல்லும்போது இதில் பாதுகாப்பு இருக்காது. இது உங்களோட ஆர்கியூமெண்ட் இல்லையா? ஏன்னா நிறைய இடத்துல கன்னியாஸ்திரிகள் கிறிஸ்தவங்களா இருந்தவங்களுக்குலாம் போராட்டம். அப்போ அவங்களுக்கு போய் நம்ம சுவிசேஷம் சொல்லக்கூடாது அப்படின்றத அவங்க சொல்றாங்க. இப்போ இந்த குரூப்ல இருந்து அடுத்தது யார் வர போறாங்கன்னு பார்க்கலாம். உங்க எதிர்பார்ட்டி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எதிர்பார்ட்டியில் இருக்கிறவங்க ஐக்கியம் வைக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க அது பர்டிகுலர் அந்த அந்த பர்டிகுலர் அரசியல் அந்த கட்சி பேரை சொல்லி மென்ஷன் பண்ணி பண்ணாங்க. ஆனால் வந்து அதே நம்ம புதிய ஏற்பாட்டு சபையில் பவுல் இருக்காரு, அவரும் வந்து அநேகரை கொலை பண்ணுகிறவராக தான் இருந்தார். கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் வந்து வித்தியாசமானது. நீதிமான்களை எல்லாம் பாவிகளை ரட்சிக்க தான் இயேசு கிறிஸ்து வந்தார். பூமியில ஒருவன் தேவனை தவிர நல்லவன் ஒருவனுமே கிடையாது. அவரே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ என்னை நல்லவன் என்பானன் என்று கேட்கும்போது தேவனை தவிர ஒருவனும் நல்லவன் என்னன்னு சொல்றாரு. ஆனா வந்து பவுல் அப்போஸ்தலன் வந்து அதுக்கு முன்னால அநேக கிறிஸ்தவர்களை கொலை செய்தவரை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்படியா கூட வேசி மார்க்கத்தில் இருந்தவர்களை தான் எஸ்தர் அப்படின்னு நம்ம ரூத்துடைய காரியத்துல தான் இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தார். இப்படி வந்து அவருடைய தெரிந்து கொள்ளுதல் வித்தியாசமானது. இந்த இடத்துல இருந்து தான் தெரிந்து கொள்ளணும், இந்த இடத்துல இருந்து தெரிந்து கொள்ளணும்னு கிடையாது. அவர் பாரபட்சம் இல்லாத தேவன். அவர் அப்படிப்பட்ட பவுலை தெரிஞ்சு கொண்டதான் புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே நான் தெரிந்து கொண்ட பாத்திரம்னு சொல்றார். அப்படி கல்லான இருதயம் உரங்கொண்ட இருதயம் உடையவர்களை ரட்சிக்க நம்முடைய தேவனால ஆகும். இப்ப நம்ம என்ன கேட்டோம், அவங்க வந்து எப்படினாலும் மனம் திரும்புவாங்க,
நம்ம சொல்றது நம்ம வேலை அப்படின்னு சிஸ்டர் மிரியான் பேசியிருக்காங்க. அடுத்தது வர்றவங்க வந்து இது என்ன எப்படிங்கிறத சொல்லுவாங்க, நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க. நீங்களே உங்க குரூப்ல இது பண்ணிக்கோங்க. நான் வந்து அரசியல்வாதிகிட்ட வைக்கக்கூடாதுன்னு பேசுறேன் நான். ஏன்னாக்கா அவங்க துன்மார்க்கம் பண்ணுவாங்க, அவங்க எல்லா உலகத்திற்குடைய எல்லா காரியமும் அவங்க கிட்ட இருக்கும். நம்ம வந்து அதற்கு செட் ஆகுமான்னு கேட்டா முடியாது. அவங்க வந்து எல்லாமே பண்ணுவாங்க, உலகத்துல இருக்க எல்லா பாவங்களும் அவங்க கிட்ட இருக்கும், எல்லா தேவையில்லாத கிரியைகளும் அவங்க கிட்ட இருக்கும். அதெல்லாம் நமக்கு செட் ஆகுமா கிட்ட சுத்தமா செட் ஆகாது. நம்ம பிரிஞ்சிருந்து தேவனுக்கு சாட்சியா இருக்கிறதா நம்மளுடைய வாழ்க்கை. அதுக்காக நான் வந்து அவங்க செட் ஆக அவங்க வைக்கக்கூடாது, அவங்க கிட்ட ஐக்கியம் வைக்கக்கூடாதுன்னு நான் பேச முடியும். இப்போ எல்லாம் என்ன பண்ணலாம், அடுத்த குரூப் இப்போ அவங்க சொல்கிறாங்க அவங்க துன்மார்க்கமாக இருக்கிறதுனால ஐக்கியம் வைக்கக்கூடாது, அவங்க வந்து எல்லா தப்பும் பண்ணுறதுனால ஐக்கியம் வச்சா நமக்கு போராட்டம் வரும்ன்றதே தான் சொல்கிறாங்க. நான் வந்து மனிஷ் பேசிக்கலாம். அப்படி வராது, ஒருத்தர் ஒரு சான்ஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவர் வந்து சொல்லும்போது ஆண்டவர் சொல்லும்போது அதிகாரத்துல உள்ளவங்களுக்கு கீழ்பட்டிருங்கள் தான் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காரு. மத்தையில கூட நம்ம அதிகாரத்தெல்லாம் படிக்கிறோம். அப்போ கர்த்தருக்குள் நம்ம வந்து கீழ்ப்படியணும். ஆனால் அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருங்கன்னு தான் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ அவங்க ரட்சிக்கப்படணும்னா நம்ம அவங்க போகிற பாதையில் நம்ம போகாமல், அவங்க செய்கிற காரியங்களை நம்ம செய்யாமல், அவர்களுக்கு வந்து நம்ம ஒரு மாதிரியாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக போகும்போது, இவங்க நம்ம எவ்வளவுதான் இவங்களுக்கு அநியாயம் செஞ்சாலும், இவங்களுக்கு துரோகம் பண்ணாலும், இவங்க பொறுமையாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளத்துல ஆண்டவர் பேசுவார். இப்போ நம்ம ஜெபிக்கும் போது கூட என்ன பண்ணுறோம், தேசத்துக்காக சகல அதிகாரத்தில் இருக்கிறவங்க, எம்எல்ஏ எம்பிக்கள், இப்படி முதலமைச்சர் பிரதமர் எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கிறோம். எதுக்காக ஜெபிக்கிறோம்? அவங்க ரட்சிக்கப்பட்டு அவங்களும் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர்களும் பரலோக ராஜ்யம் என்னென்ன காரியங்கள் இருக்குதுன்னு அவங்களும் தெரிஞ்சு அவங்களும் ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யம் வருவதுதான் தேவனுடைய சித்தம். அதனால ஆண்டவர் சொல்லும்போது கூட அதிகாரத்துக்கு நீங்க கீழ்பட்டு இருங்கள் தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதுக்காக நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, நிச்சயமாக இவங்க அரசியல்வாதி கூட நம்ம ஐக்கியம் வைக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இப்போ நம்ம அரசியல்வாதிகளோட கேள்வியை நீங்க யாருமே இன்னும் நல்லா புரிஞ்சுக்கல. அரசியல்வாதிகளோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா இருக்கக்கூடாதான்னு கேள்வி இல்லை, ஐக்கியம் வைக்கலாமா வைக்கக்கூடாதுதான் கேள்வி. ஸோ அதனால இப்போ இவங்க வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு ஆர்கியூ பண்றது, அவங்களோட போகும்போது நம்முடைய அவங்க பாவம்லாம் வந்து நீங்க வந்து அதை வந்து அவங்களோட இருக்கிறதுனால நமக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அது இல்லாமல் கொஞ்சம் சிஸ்டர் அவங்க குரூப்கே ஆப்போசிட்டா பேசுறாங்க. அதனால பார்க்கலாம். அடுத்ததாக மாத்திட்டாங்க. இப்ப என்னன்னா அடுத்தது வந்து யார் பேச போறீங்கப்பா உங்க குரூப்ல? ஆக்சுவலா என்னன்னா பாயிண்ட் என்னன்னா ஐக்கியம் வைக்கலாமா கூடாதுன்னு தான் இந்த விஷயம். இங்க அவங்க என்ன தப்பு பண்றாங்க, இவங்க என்ன தப்பு பண்றாங்கன்றது இங்க பாயிண்ட் கிடையாது. ஐக்கியம் வைக்கலாமா இல்லை அப்படின்னு சொன்னா ஃபெலோஷிப் தான் இங்க தப்பு. எங்களோட பாயிண்ட் அவங்க சத்தியம் சொல்லக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்லலை. எங்கேயுமே சத்தியம் போய் சேரக்கூடாதுன்றது இல்லை, அவங்க கூட பேசவே கூடாது, அவங்களை தீண்டத்தகவங்க தான் நாங்கள் பார்க்கல. நாங்கள் சொல்ற பாயிண்ட் அவங்க கூட ஐக்கியம் வைக்கிறது தப்பு. ஏன் ஐக்கியம் வைக்கிறது தப்புன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பல தர மக்கள் கூட அவங்க பழகுறாங்க. அதனால அவங்க எப்படின்னா அவங்களால நிலையா இருக்க முடியாது. இன்னைக்கு நம்ம அவங்க கூட இருந்தால் நம்ம மைண்ட் செட்டும் என்ன ஆகணும், அவங்க கூட ஐக்கியத்திலேயே இருந்தோம்னா நம்ம மைண்ட் செட்டும் அதே மாதிரி ஆயிடும். நம்மளால நிலையா ஒரு காரியத்தை பண்ண முடியாது. அவங்களோட மைண்ட் எப்பவுமே எல்லாரையும் வந்து திருப்திப்படுத்தணும். ஆனா கிறிஸ்துவ மைண்ட் செட் வந்து எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது, ஆண்டவரை திருப்திப்படுத்தணும். அப்ப இங்கேயே ரெண்டு பேருக்கும் கான்ட்ரடிக்ட் ஆகிறதுனால இந்த மாதிரி ஒரு பொலிட்டீஷியன்ஸ் கிட்ட போயிட்டு அரசியல்வாதி கிட்ட போய் நம்ம ஐக்கியம் வைச்சா நம்மளும் கொஞ்ச நாள் என்ன ஆகும், நம்ம யார் கூட ஐக்கியம் இருக்கணும்னா கிறிஸ்துவ முறைப்படி நம்ம கிறிஸ்தவங்க கூட ஆண்டவர் கூட யார் நெருக்கமா இருக்காங்களோ அவங்க கூட ஐக்கியம் வைக்கும் போது தான் நம்மளோட கிறிஸ்துவ வாழ்க்கை வளரும். அதை விட்டுட்டு நான் ஒரு அரசியல்வாதி கிட்ட போயிட்டு ஒரு பவருக்காக, ஏன் இப்போ நிறைய பேர் அரசியல்வாதி கிட்ட ஐக்கியம் வைக்கிறாங்கன்னா, ஏதாவது எனக்கு வீட்டுக்கு ஏதாவது செய்யணும்னா எனக்கு காரியத்துக்கு தான் வைக்கிறாங்க, அதுக்கு தான் ஐக்கியம், வேற எதுக்குமே ஐக்கியம் இல்லை. ஸோ
ஆதாயத்துக்கு நம்ம திருப்பி அரசியல்வாதிக்கு போறதுக்கு பதிலா நம்ம ஆண்டவர் நோக்கி இருக்கும்போது ஆண்டவர் ஏற்ற காரியங்களை செய்வார். ஆண்டவர் கூட ஐக்கியம் வைக்கணும்ன்றது தான் என்னோட பாயிண்ட். நான் வந்து ஐக்கியம் வைக்கலான்றதுக்காக பேசுகிறேன். நம்ம எல்லாரும் ஓட்டு போட போவோம், ஏன்னா அவங்க ஜெயிக்கணும், அந்த பொலிட்டீஷியன்ஸ் ஜெயிக்கணுன்றதுக்காக. நம்ம யாருமே நோட்டை அமுத்திட்டு வரமாட்டோம். யாருக்குன்னா நம்ம சப்போர்ட் நம்மளோட ஓட்டை போட்டுட்டு தான் வருவோம். அப்போ அதிலே தெரிஞ்சு நம்ம அவங்க கூட ஐக்கியம் வைக்கணும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அந்த சுச்சுவேஷனில் நம்ம வந்துடுறோம் எப்படின்னாலும். ஸோ அதனால் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். ஏசப்பா நம்மளை வந்து அவங்க தப்பு சொல்கிறாங்க, குறை சொல்கிறாங்க, இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்ற சொல்கிறதுக்காக நம்ம வரல, அவங்கள மாற்றுறதுக்காக தான் நம்ம ஏசப்பா நம்மளை கூட்டி வந்துருவாரு. அதனால நம்ம அவங்க கூட ஐக்கியம் வச்சுதான் அவங்கள நம்ம கூட மாற்ற முடியும். அதனால நம்மளும் அவங்கள மாட்டோம்னா அது நம்மளோட தப்பு தான், அவங்களோட தப்பு இல்லை. நம்ம அவங்கள மாற்றணும். அதனால தான் ஏசப்பா நம்மளை இங்கே கூட்டி வந்திருக்காரு. ஸோ நம்மளுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்துருக்காங்க, நம்ம தான் அவங்கள மாற்றணும். அவங்க வந்து நம்மளை மாற்றிட்டா அது நம்மளோட தப்பு, ஏன்னா நம்ம தான் மாறி இருக்கோம். நம்ம தான் அவங்கள மாற்றணும், அது நம்மளோட பொறுப்பு. எல்லாரையும் யார் பார்த்தாலும் அவங்க கெட்டவங்கன்னு சொல்லிட்டு போகிறதுல யூஸே இல்லை. ஏசப்பா நம்மளை அதுக்காகவும் படைக்கலை. நம்ம அவங்கள மாற்றி நம்மள மாதிரி அவங்க நல்லவங்களா மாற்றணும். அதனால தான் நம்மளை ஏசப்பா இங்கே படைச்சிருக்காரு. சரி, கை தட்டுங்கப்பா. அடுத்தது இப்போ ஃபைனலாக நீங்கள் எல்லாம் கன்க்ளூட் பண்ணி கேசியா பேச போகிறாங்க. அதுதான் நாங்களும் அதுதான் சொல்றோம். ஐக்கியம் வைக்க கூடாதுதான். ஓட் பண்ணலாம்.
இந்த டிபேட் அதாவது பட்டிமன்றத்துக்கான ப்ரைஸ் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் குரூப் ஏ குரூப் வந்து 25 மார்க்ஸ் எடுத்து வந்துட்டாங்க. செகண்ட் குரூப் வந்து 19 மார்க்ஸ்.